ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுவரை நம்ம அதிகமான பிரச்சனைகளை பார்த்துக்கலாம், இனிமேலும் நிறைய பிரச்சனைகளை பார்க்கலாம். ஆனால் நம்மை வழிநடத்துகிறவர் என்றும் மாறாதவர், கைவிடாதவர், நம்மளோடவே இருக்கிறார், நம்ம கூடவே வருகிறார். அதனால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய பலன் உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். Do not think about what is lost. Thank God for what is left. இழந்ததை நினையாதே, இருப்பதை நினை, இருப்பதற்கு நன்றி சொல்லு. Our God is a God of new beginnings. புதிய துவக்கங்களின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை புதிதாய் துவங்கும்படிக்கு தேவன் பல வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில தந்து கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் எல்லோருக்கும் தங்களுக்குரிய பலவீனங்கள் இருந்தது. யாருமே ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது. அவங்களுக்கும் குறைகள் இருந்தது, வீக்னஸ் இருந்தது. ஆனால் தேவன் ஒரு நாளும் அவங்களை விட்டு விடவில்லை, அவங்களை துரத்தி விடலை. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார், அவர்களை வளர்த்து கொண்டே இருந்தார். Whenever you decide to let go of the past, that is a new beginning. எப்பவெல்லாம் கடந்ததை விட்டு விடணும்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அதுவே ஒரு புதிய துவக்கம் தான். The decision we make is the new beginning. நம்ம எடுக்கும் முடிவு தான் புதிய துவக்கம், புதிய ஆரம்பம். இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், I will do one thing. பின்னானவைகளை எல்லாவற்றையும் மறந்து விட்டு நான் முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன், தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்முடைய லைஃப்லையும் எப்போ இந்த மாதிரி நம்ம டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோமோ எல்லா டெசிஷன்ஸுமே ஒரு புதிய துவக்கம், புதிய பிகினிங் தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை பல வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் தருவார். ஆகவே நம்ம டெசிஷன் எடுப்பது நம்முடைய கடமை, நம்முடைய வேலையாக இருக்கிறது. பின்னான காரியங்கள், இழந்து போன காரியங்களை நினைத்து நம்ம கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்போ கையில் என்ன இருக்குது அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கையில் இருக்கிறதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க பைபிள்ல எங்க பார்த்தாலுமே ஆண்டவர் இழந்து போனதை குறித்து கவலைப்படுறதே கிடையாது, கையில இல்லாததை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாது. உன் கையில என்ன இருக்குன்னு தான் ஆண்டவர் கேள்வி கேட்டிருக்கிறார். கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்கு அப்படின்னு அந்த விதவை சொல்லும் பொழுது அதை வச்சு தேவன் பெருக்கத்தை ஏற்படுத்தினார். 5 அப்பங்கள் 2 மீன் தான் இருக்குன்னு சொல்லி இயேசுட்ட கொடுத்த போது அதை தேவன் ஆசீர்வதித்தார், பெருக செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அதுதான் சொல்கிறார். இழந்து போனதை நினைத்து கவலைப்படாதீங்க, இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இருக்கிறதை கொண்டு தேவன் இல்லாதவைகளை சந்திப்பார். ஆகவே இன்றைக்கும் ஒரு புதிய துவக்கத்தின் புதிய நாளாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இதுவரை உங்களால் செய்ய முடியாததை இன்றைக்கு செய்யும்படிக்கு தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்கள் கையில் இருக்கிறது சொற்பமாக சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பைபிளில் இருக்கிற வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது கதையாக படிக்காதீங்க, அவைகள் மூலம் தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். இன்றைக்கும் அந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு ஏற்படும்படிக்கு அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வசனத்தை இன்றைக்கு படிக்கும் பொழுது, இன்றைக்கு வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவைகள் எல்லாவற்றையும் தேவன் இருக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். ஸோ இல்லாததை நினைக்காதீர்கள், இருப்பதை நினையுங்கள். இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு இன்றைக்கு ஒரு சிறந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.